GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் 31 வயதான கார்த்திகா. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த இவர் பிரசவ வலி காரணமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கடந்த 1ஆம் தேதி கார்த்திகாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு கடந்த 3ஆம் தேதி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட கார்த்திகாவுக்கு தொடர்ந்து இரத்தப்போக்கு இருந்து வந்தது. பதறிப்போன உறவினர்கள் கார்த்திகாவை தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கண்டிகைப்பேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். அப்போது அவரை பரிசோதித்த டாக்டர்கள் பிரசவத்தின் போது கருத்தடை சாதனமான காப்பர் டி முறையாக பொருத்தப்படாததால் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறினார்கள். இதையடுத்து கார்த்திகாவை மீண்டும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்தார்கள். இதனிடையே இந்த விஷயத்தை கையில் எடுத்த இந்து முன்னணி அமைப்பினர் பல்வேறு அவதூறு தகவல்களை பரப்பியதாக சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினரின் சம்மதம் எதுவும் பெறாமல் கருத்தடை சாதனத்தை பொருத்தியிருப்பதாக கூறியுள்ளனர். இது தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பின் மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான குற்றாலநாதன் என்பவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை போட்டுள்ளார். அந்த கண்டன பதிவில் இந்து பெண்களுக்கு அவர்கள் சம்மதமின்றி கருத்தடை சாதனம் பொருத்தும் செயல் இந்துக்களின் மக்கள் தொகையை கருவறுக்கும் செயலாகும். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பதிவிட்டிருந்தார். இந்து முன்னணி நிர்வாகியின் இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அரசு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட இந்து முன்னணி அலுவலகத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற குற்றாலநாதனை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அப்போது அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும் போது ஒரு சில இந்து முன்னணி நிர்வாகிகள் அங்கு திரண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. சொந்த பிணையில என்னை விடுவித்திருக்கிறது. எனக்காக ஏழை பெண்ணுக்காக குரல் கொடுத்த என்னோடு துணை நின்ற வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய இந்து இயக்கத்தினுடைய அத்தனை சகோதரர்களுக்கும் இதற்காக இந்த நியாயத்தை கேட்ட பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீதிபதி என்ன கேள்வி வச்சாங்க? என்ன கேள்வி? நீதிபதி வழக்கின்படி நாம் அதை வெளியில சொல்றது நல்லா இருக்காது. ஆனா நீதிபதிகள் சரியான கேள்வியை காவல்துறை இடத்தில் வைத்தார்கள். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் காவல்துறை தேங்கி நின்றது. பெண் இதற்கு புகார் கொடுத்திருக்கிறார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.